ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. அதை எப்படி ஈஸியாக கடாயில் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 250 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக வெட்டின மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கை மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. ஒரு கடாயில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதில் பட்டை வகைகள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 3/4 கப் அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இந்த இதில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அரிசி. இது வந்து 90% வெந்தா போதும். சாதத்தை நல்லா தண்ணி இல்லாம வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாம வடிகட்டினதை எடுத்து ஒரு பிளேட்ல நல்லா வந்து உணர்த்தி விடுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல நான் 2 வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வந்து வறுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் பாதி வெங்காயத்தை வந்து நான் அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்னொரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி சமைச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் வந்து இதில் பாதி சிக்கனை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். நான் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் எடுத்து அந்த பவுலில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் கொஞ்சம் போல் வந்து சிக்கன் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் வந்து ஒரு லேயர் ரைஸ் போட போகிறேன். இப்போ இந்த ரைஸ் மேலே வந்து லைட்டாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிறேன். மல்லி புதினா வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வச்சுருக்க கிரேவியை வந்து இதில் நான் மேலே போடுறேன். இதுக்கு மேலே மிச்சர்
பொடியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மல்லி புதினாவை சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே வாசனைக்காக நான் 2 ஸ்பூன் வந்து நெய் உருக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுனால வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பேனை வந்து அடுப்பில் வச்சிடக்கூடாது. உங்ககிட்ட தோசை கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பெரிய ரவுண்டாக இருக்கிற பேன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேனை இது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ வந்து இதில் வந்து காற்று போகக்கூடாது, அதனால் நான் வந்து இது மேலே ஒரு ஃபாயில் வச்சு அதுக்கு மேலே மூடுறேன். உங்ககிட்ட வந்து நல்லா டைட்டாக மூடி இருந்தாலும் ஓகே, ஃபாயில் இல்லாமல் கூட நீங்கள் அதை வச்சு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு சாதம் எல்லாமே. ஸோ இதை எடுத்து வந்து பரிமாறுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.